திரு அன்பில் திருத்தல மாஹாத்மியம் ஸ்ரீ சத்குரு கூறினார். முன்னொரு காலத்தில் ரிஷிகா என்றொரு வலிமை மிக்க கிராதன் வாழ்ந்து வந்தான். பாணபுரத்தில் வாழ்ந்த அவர் காட்டில் உள்ள தனது மக்களை எப்போதும் பாதுகாத்தார். சஹ்யஜா நதிக்கரையில் உள்ள காட்டில் அலைந்தார். அவர் விளையாட்டில் திருப்தி அடைந்து அவர் பல மான்களை கொன்றார். சஹ்யஜா நதிக்கரையில் உள்ள காட்டில் அலைந்தார். அவர் விளையாட்டில் திருப்தி அடைந்த அவன் பல மான்களை கொன்றான். அவரது மனைவி பஞ்சுளா எப்போதும் காட்டில் அலைந்து கொண்டிருந்தார். இது ஊரின் நகை என்று தன் கணவரை கேட்டார். நிஷாதாஸ் அரசர் ரிஷகா நகரத்தின் ரத்தினங்களை திருட விரும்பினார். பல பாம்புகளை கொன்ற பிறகும் அவர் விரும்பிய ரத்தினம் கிடைக்கவில்லை. திருடனாக நடித்து நகையை பெற விரும்பினார். கரடி உலகம் முழுவதும் அலைந்து திரிந்தாலும் அந்த ரத்தினத்தை காணவில்லை. ஒரு நாள் இரவு நாரத முனிவர் தனது வீணையில் இறைவனின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். தேவர்களால் வணங்கப்பட்ட அவர் அச்சமின்றி பயங்கரமான காட்டை அடைந்தார். முனிவரை பார்த்த வேடன் மெதுவாக அவரை நெருங்கி அவர் மார்பில் மாணிக்க கற்கள் தொங்குவதையும் கண்டார். மேகம் போன்ற குரல் கொண்ட வேடன் நாரத முனிவரிடம் விசாரித்தான். தேவர்களின் முனிவரே, இது என்ன ரத்தினம்? உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? உங்களை போன்ற வனவாசிகளுக்கு இத்தகைய ரத்தினம் கிடைப்பது அரிது. நாரத முனிவர் கூறினார், வேட்டைக்காரனே, பெரும் செல்வத்தை கொடுப்பவன் இந்த நகரத்தின் ரத்தினத்தை எனக்கு கொடுத்தான். நான் அந்த மாலையை என் கழுத்தில் அணிந்து அதை பாடுகிறேன். வேடன் கூறினான், மிகவும் அதிர்ஷ்டசாலியே, துளசி ரத்தின மாலையுடன் இந்த மந்திரத்தை உச்சரிக்கவும். என் திருப்திக்காக இந்த ரத்தின நகையை எனக்கு கொடு. நாரத முனிவர் கூறினார், எல்லா மக்களும் பிராமணருக்கு மட்டுமே தர்மம் செய்ய வேண்டும். ஆனால் குடும்ப நலனை விரும்புபவர்கள் பிராமணரின் சொத்தை அபகரிக்க கூடாது. வேடன் கூறினான், காட்டில் இருக்கும் ஒரு துறவிக்கு அத்தகைய நகை பொருந்தாது. எனக்கு சமத்துவம் தராவிட்டால் திருடன் வேடத்தில் திருடுவேன். நாரத முனிவர் கூறினார், வேட்டைக்காரனே, பிறருடைய சொத்தை அபகரிப்பது பெரும் பாவம். பிறருடைய பொருளை அபகரிக்கும் மனிதன் நிச்சயமாக நரகத்தில் நுழைவான். வேடன் கூறினான், நான் இதை எனக்காக எடுத்துக் கொள்ளவில்லை. என் மையல் நாயகிக்காக எடுத்துச் செல்கிறேன். அது என் மையல் நாயகியின் பாவமாக இருக்கட்டும். ஏனென்றால் எனக்கு பாவத்திற்கு பயம் இல்லை. நாரத முனிவர் கூறினார், ஒரு சீடனின் பாவம் ஒரு ஆசிரியரின் பாவம், ஒரு குடிமகனின் பாவம் ஒரு அரசனின் பாவம், குழந்தையின் பாவம் தந்தையின் பாவம், பெண்ணின் பாவம் ஆணின் பாவம். ஆண் செய்த பாவத்தை ஒரு பெண் ஒருபோதும் செய்யக்கூடாது. இதை யோசித்து பாருங்கள். வேடனே, நான் உங்களுக்கு உண்மையை கூறினேன். ஸ்ரீ சத்குரு கூறினார். நாரத முனிவரால் இவ்வாறு உரைக்கப்பட்ட வேடன் முனிவரை கட்டினான். அவர் தனது கிராமத்திற்கு விரைந்து வந்து உறவினர்களிடம் விசாரித்தார். அவர் எந்த பாவமும் செய்ததாக அவரது மனைவி பஞ்சுளா நம்பவில்லை. அவருடைய உறவினர்கள் அனைவரும் அவருடைய பாவத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மனிதர்கள் சுயநலவாதிகள் மற்றும் என் மீது இரக்கம் இல்லாதவர்கள். அவர்கள் மகிழ்ச்சியில் தங்கள் பங்கை அடைகிறார்கள், பாவத்தின் பங்கை வெறுக்கிறார்கள். இவ்வாறு வேட்டையாடுபவர்களில் முதன்மையானவர் அனைவரையும் கைவிட்டு பிரிந்து விட்டார். தேவர்களில் முனிவரே மீண்டும் அவர் பாதங்களில் விழுந்தார். வேடன் நாரத முனிவரை விடுவித்து கூப்பிய கைகளுடன் தன்னை தாழ்த்தி கொண்டான். மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை விசாரித்தார். வேடன் கூறினான், முனிவரே, பாவங்களிலிருந்து விடுபடுவது எப்படி என்று கூறுங்கள். நீங்கள் தற்செயலாக இங்கு வந்திருப்பது என் அதிர்ஷ்டத்தால் தான். நாரத முனிவர் கூறினார், ஸ்ரீ ராம 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 என்ற புனித நாமத்தை உச்சரிப்பது உறுதி. எல்லா பாவங்களையும் அழிப்பதாகவும் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவதாகவும் விளங்குகிறது அந்த திருநாமம். இது நட்சத்திர மந்திரம். இது மங்களகரமானது மற்றும் அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. முனிவர்களின் கூட்டத்தில் அன்னை பார்வதி தேவியிடம் சதாசிவன் இதை கூறினார். இடம் மற்றும் நேர விதிகள் இல்லை, தூய்மைக்கான விதிகள் எதுவும் இல்லை. ராம ராம என்று ஜபிப்பதன் மூலம் ஒருவர் முக்தி அடைகிறார்.
ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்களில் ஸ்ரீராமர் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நாமத்தை மீண்டும் உச்சரிப்பதால் எல்லா இன்னல்களும் அளிக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான குதிரை யாகங்கள் அல்லது நூற்றுக்கணக்கான பாஜபேய யாகங்கள் இருக்கலாம். நட்சத்திரங்களின் மந்திரம் போல் எதுவும் இருக்க முடியாது. ஸ்ரீ சத்குரு கூறினார். வேட்டைக்காரனிடம் இவ்வாறு பேசிய நாரத முனிவர், முனிவர்களில் முதன்மையானவர், கருணையுடன் அவரிடம் பேசினார். எல்லா பாவங்களையும் அளிக்கும் தாரக மந்திரத்தை உச்சரித்தார். இந்த மந்திர உச்சரிப்பை கிராதனாகிய வேடனால் உச்சரிக்க முடியவில்லை. அவர் வெளிப்படையாக மீண்டும் மீண்டும் லகரத்தை உச்சரித்தார். அப்போது முனிவர்களில் முதன்மையானவர் மரா இறந்துவிடு என்றார். நீரோடை மூலம் ஏரியின் குழியில் ஸ்ரீராமபிரானின் நிலையை வேடன் அடைந்தான். அவன் உடல் எறும்பு புற்றுக்களால் மூடப்பட்டு மிக பெரியதாக மாறியது. ஆயினும் உயிருள்ள இந்த உடலில் எந்த வலியும் சேதமும் இல்லை. நீண்ட தினங்களுக்கு பிறகு பிரம்மதேவர் அந்த வேட்டையாடுபவரின் தலைவரை கண்டார். கடவுள் கருணையுடன் அவரை தூக்கி இனிமையான வார்த்தைகளை பேசினார். பிரம்மதேவர் கூறினார், நீங்கள் எறும்பு புற்றில் பிறந்து வால்மீகி என்று அழைக்கப்படுவீர்கள். இன்று முதல் நீங்கள் இவ்வுலகில் பிரம்ம ரிஷி ஆவீர்கள். ஒரு ஓநாயோ கரடியோ பாவியோ திருடனோ அல்ல. தாம் இங்கு வருணனின் மகனாக பிறந்தீர்கள். பிறகு நீங்கள் பூரண சத்தியத்தின் மீது அர்ப்பணிப்புடன் இருக்கிறீர்கள் மற்றும் முழுமையான சத்தியத்தின் அறிவில் அர்ப்பணிப்புடன் இருக்கிறீர்கள். ஸ்ரீ ராமபிரான் வடிவில் இருக்கும் பிரம்மதேவரின் கதையை சொல்லவே நான் இங்கு வந்துள்ளேன். எனவே நீங்கள் சரையு நதிக்கரைக்கு சென்று அங்கு துறவரம் மேற்கொள்ள வேண்டும். விரைவில் பரமபுருஷ பகவான் அயோத்தியில் தோன்றுவார். பாவமில்லாதவரே, தாம் வேத இலக்கியங்கள், நினைவாற்றல் மற்றும் புராணங்களை கேட்டிருக்கிறீர்கள். இது அனைத்து வேதங்களும் உங்கள் இதயத்தில் தோன்றும் சகல பாவங்களையும் அளிக்கும் நட்சத்திர களம் இது. இது ஸ்ரீ விஷ்ணு பகவானுடன் இருப்பதால் பூமியில் புகழ்பெற்று விளங்கும். ஸ்ரீ சத்குரு கூறினார், முனிவர்களில் முதன்மையான யோகியான வால்மீகி முனிவர் பிராமணரால் இவ்வாறு உரைக்கப்பட்டது. அனைத்து வேதங்களிலும் கற்றவர்களின் முதன்மையானவர் சரையு நதிக்கரைக்கு புறப்பட்டார். பின்னர் பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிரம்மதேவ் விஸ்வகர்மாவிற்கு கூறினார். பானபுரத்தில் தாரகா என்ற மங்களகரமான பான் ரதத்தை செய்தார். அங்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நிறுவி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து தேவர்களுடனும் சத்தியலோகம் திரும்பினார் பிரம்மதேவர். அதுவே உலகிலேயே மிகவும் புனிதமான இடம். இது பானபுரங்களில் சிறந்தது. அந்த மலையில் ஸ்ரீஹரியின் அழகிய வடிவம் இன்றும் ஜொலிக்கிறது. திரு அன்பில் திருத்தல மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.